ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. சினிமாக்காரனுடைய தயாரிப்புல ராஜேஸ்வர் காளிசாமியுடைய டைரக்ஷன்ல மணிகண்டனுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குடும்பஸ்தன். அண்ட் இந்த திரைப்படம் OTTல February 28 வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னமும் நல்ல தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ZEE5ல கம்மிங் March 7th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அஞ்சலி இப்போ ரீசெண்டாக ஃப்ளாரல் பிரிண்டடில் பேக் ஓப்பன் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் அஸ்வின் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிராகன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வழித்துணை என்ற பாடல் வந்து இப்போ வீடியோ சாங்காக சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி வைரலாக போயிட்டு இருக்குது. ஆண்ட்ரியா ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்கக்கூடிய லெஹங்காவில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். அஜித்குமார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரீட்டாக அமைஞ்ச திரைப்படம் தான் வந்து விடாமுயற்சி. அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒரு பெஸ்ட் காம்போன்னு சொல்லக்கூடிய அஜித் மற்றும் த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. அனிருத்துடைய இசையில் மகிழ் திருமேனி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணி அஜித்குமார் நடிச்சிருக்கக்கூடிய படம். அண்ட் இதில் வந்து லைகா ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அசர்பைஜானில் வந்து எடுத்திருந்தாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராக வந்து ஓடிட்டுருக்குது. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு எமோஷனல் கனெக்ட் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து தனியே. அண்ட் இந்த பாடல் இப்போ வீடியோ சாங்காக சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அஜித் ஃபேன்ஸ்ல சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கைடு லோஹர் இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ஆன டிராகன் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. HR பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்ரமுடைய நடிப்பில் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரதீர சூரன் பார்ட் 2. அண்ட் இந்த திரைப்படத்தை SU அருண்குமார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு GV பிரகாஷோட இசையில். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ஆதி ஆதின்ற பாடல் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழு ஒரு போஸ்ட் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் சியான் விக்ரம் ஃபேன்ஸ்லாம் இது பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. ஹன்சிகா மோட்வானி பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிருக்குது. சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் கல்யாண் சங்கருடைய டைரக்ஷனில் பீம் ஷியோலோ அவங்களுடைய மியூசிக்கில் நரேனத்தினுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் மேத் ஸ்கொயர். அண்ட் இந்த திரைப்படம் வந்து இந்த மந்த் March 28 லாஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அறிவித்து படக்குழு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. மிருணால் தாக்கூர் சுடி செட்டில் அவங்களுடைய அழகான துப்பட்டால எடுத்துட்டு பியூட்டிஃபுல் போசஸ் இதோ உங்களுக்காக.
வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் நேனி என்டர்டெயின்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் மேத்யூ தாமஸ்னுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ்லி 3D. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து டென்னிஸ் கருணாகரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய இசையமைப்பாளர் விஷ்ணு விஜய். படம் வந்து இப்போ ஏப்ரலில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரல் 4th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றத போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. மீனாட்சி கோவிந்தராஜன் ரீசெண்டாக ஷர்ட்டில் டெனிமோட மேட்ச் பண்ணி அவங்களோட கேஷுவல் கிளிக்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் ஸ்ரீகாந்த் ஒடினலா டைரக்ஷனில் நேச்சுரல் ஸ்டார் நானியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தி பாரடைஸ். அண்ட் இப்போ தான் இந்த படத்தினுடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். மார்ச் 26 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. தமன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது செம்மையான ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் வந்திருந்தாங்க. அண்ட் அந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸில் இப்போ அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. கோமஹரி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லிஜுமுடைய நடிப்பில் ஜோஷுவா சேதுராம் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜென்டில்வுமன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கோவிந்த் வசந்த் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை முன்னிட்டு படத்துக்கு இன்னும் 3 days to goன்ற போஸ்டரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ஷாலினி பாண்டே இப்போ ரீசெண்டான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. செக்கர்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மினி ஸ்கர்ட்டோட ப்ரேஸ்லெட்டோட மேட்ச் பண்ணி அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு ஹேர் ஸ்டைலோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ACS அருண்குமார் அவர்கள் மற்றும் ஆவண சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தில் வைகை புயல் வடிவேல் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய வேலைகள் ரொம்பவே மும்முரமாக நடந்து அண்ட் படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. ஸோ படம் வந்து இப்போ ஏப்ரல் 24th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி மற்றும் வடிவேலுடைய காம்போ ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்போ. அவருடைய டைரக்ஷனில் இவருடைய காமெடி எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குது. ஸோ அதனால் இவங்க 2 பேருடைய காம்போ மறுபடியும் ஒன்றா இருக்குது அப்படின்றதுனாலே படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ரம்யா ஸ்பாண்டா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐவரி சில்க் சாரியில் ட்ரெடிஷ்னல் லுக்கில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கிறாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் குவிஞ்சிட்டு இருக்குது. நாசெட் மீடியா ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் யமகாதகி. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பெபின் ஜார்ஜ் ஜெயசீலன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா ஜெசின் ஜார்ஜ் அவங்க வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரூபா கொடுவையூர் மற்றும் நரேந்திர பிரசாந்த் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படம் வந்து இன்னும் இந்த வீக் அதாவது மார்ச் 7th வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 3 நாள் இருக்குன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்ரேயா கோஷல்னுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஹெவி ஒர்க் வச்சுருக்கக்கூடிய லாங் ஷ்ரக்கோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக.
இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.